ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். இன்றைக்கி 7th அக்டோபர் மந்த்துக்கான ஃபர்ஸ்ட் வீக்லி எக்ஸ்பைரி. நம்ம மார்க் பண்ண லெவல்ஸில் நிஃப்டி எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் ஆகிருக்கு எப்படி பார்க்கலாம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நிஃப்டி ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் டே க்ளோஸ் அண்ட் ப்ரீவியஸ் டே ஹை. ஓகேவா, அதுக்குள்ள தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான். ஃப்ளாட் ஓப்பன்லேயே நமக்கு ஃபர்ஸ்ட் கேண்டலே நல்ல ஒரு ஹை ரேஞ்ச் கொடுத்தது. ஓகே, தென் தேர்டு கேண்ட்லேயே நம்ம கொடுத்த ப்ரிடிக்ட் பண்ண ஏடிஎம் 25,100. ஓகேவா, அந்த ஏடிஎம்மை பிரேக் பண்ணி சிஇ ரேஞ்சையும் பிரேக் பண்ணுறாங்க. ஓகே, இதை பிரேக் பண்ணி கான்ஃபிடென்ட்டாக ஒரு கேண்டில் விக் இல்லாமல் நமக்கு மேலே வச்சதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு நான் ஸ்டாப் ரேலி. ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்மளோட சிங்கிள் ஹெட்ஜை பிரேக் பண்ணுறாங்க. பியூட்டிஃபுல்லாக நம்மளோட கம்பைன்ட் ஹெட்ஜை போய் டெஸ்ட் பண்ணுறாங்க. அதை டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஃபால். ஓகேவா, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதை நெக்ஸ்ட் கேண்ட்லேயே ஃபெயிலியர் ஆக்கி திரும்ப ரீடெஸ்ட் எடுத்து அங்கேருந்து ஒரு ஷார்ப் ஃபால் நம்மளோட சிங்கிள் ஹெட்ஜ் லெவல். ஓகேவா, சிங்கிள் ஹெட்ஜ் லெவலில் ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப ரிவர்ஸ் ஆக ட்ரை பண்ணுறாங்க. இல்லை ஃபர்தராக நெக்ஸ்ட் ஃபியூ கேண்டல்ஸில் அது ஃபெயில் ஆக்கி திரும்ப சிங்கிள் ஹெட்ஜ்லேருந்து ஒரு ஷார்ப் ஃபால் பியூட்டிஃபுல்லாக நம்ம ஏடிஎம் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஏடிஎம்மில் சப்போர்ட் எடுத்த உடனே மேலே போகிறாங்க. இது திரும்ப இன்டெக்ஷன் ஆகி திரும்ப நமக்கு ஃபெயிலியர் ஆகி கீழே வர மாதிரி காட்டுறாங்க. திரும்ப ஏடிஎம் தான். ஓகேவா, அகெயின் ஏடிஎம்மில் சப்போர்ட் எடுத்தவங்க திரும்ப மேலே. ஓகேவா, ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போயிட்டு இங்கே கிராஸ் ஓவர் ஆகுறாங்க. ஓகே, கிராஸ் ஓவர் ஆனவங்க இங்கேருந்து ஒரு நல்ல ரேலி சிங்கிள் ஹெட்ஜ் பிரேக் பண்ணி நம்ம கொடுத்துருக்க சூப்பர் ட்ரெண்டில் ஒரு ரிஜெக்ஷன். தென் பிட்வீன் த சூப்பர் ட்ரெண்ட் ட்ரேடு. ஓகேவா, ரெண்டு சூப்பர் ட்ரெண்டுக்கு இடையிலையும் ட்ரேடு, ஆனால் ஒரு புல்லிஷ் மொமெண்டமாக தான் இருந்தது. தென் இந்த சூப்பர் ட்ரெண்டை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஓகேவா, நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் கிராஸ் ஓவர் கிடச்சிச்சு இல்லை, இது பிளாக் லைனுக்கு மேலேயே தான் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஓகே, பியூட்டிஃபுல்லாக நம்மளோட கம்பைன்ட் ஹெட்ஜ் திரும்ப அதில் பட்ட உடனே நமக்கு ஒரு ரிஜெக்ஷன். அகெயின் சூப்பர் ட்ரெண்ட் ஒரு சப்போர்ட். திரும்ப இதில் சப்போர்ட் எடுத்தவங்க நம்மளோட கம்பைன்ட் ஹெட்ஜை பிரேக் பண்ணி மேலே போக ட்ரை பண்ணுறாங்க. அங்கே ஒரு சைட் வேஸ் மொமெண்டம். அகெயின் மேலே போயிட்டு நம்மளோட எக்ஸ்ட்ரீம் ஹை. ஓகேவா, கரெக்டாக எக்ஸாக்டாக அதை டச் பண்ணல, ஒரு 4 பாயிண்ட். ஓகேவா, எக்ஸ்ட்ரீம் ஹை கிட்ட போயிட்டு திரும்ப அங்கேருந்து ஒரு ஷார்ப் ஃபால். இந்த இடத்துல இப்போ நமக்கு ரெண்டு மூவிங் லைனும் நமக்கு கிராஸ் ஓவர் கிடச்சிருச்சு. ஓகேவா, ஒரு நல்ல க்ளோஸ் கீழே ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, இங்கேருந்து ஒரு நல்ல ஃபால் பியூட்டிஃபுல்லாக இங்கேருந்து நம்மளோட சிங்கிள் ஹெட்ஜை ஜஸ்ட் 4 கேண்டில் டச் பண்ணுறாங்க. டச் பண்ணி ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக திரும்ப ஃபால். ஓகே, இங்கே ஃபால் வந்தோம் திரும்ப இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி நம்ம யூஸ் பண்ணுற மேஜர் ட்ரெண்ட் லைன். ஓகேவா, அதிலிருந்து ரிஜெக்ட் ஆகி அகெயின் நம்மளோட சிஇலோ ஏடிஎம். ஓகேவா, தென் ப்ரீவியஸ் டே க்ளோசிங் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்லேயே நீங்கள் முடிச்சிட்டாங்க. ஓகேவா, வாங்க நம்ம ஓன் இண்டிகேட்டரில் இது எப்படி ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, இது நம்மளோட ஓன் இண்டிகேட்டர். மார்க்கெட் ஓப்பன் ஆனது நம்ம சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் டே க்ளோஸ். ஓகேவா, அதுக்கு மேலேயும் ப்ரீவியஸ் டே ஹைக்கும் பிட்வீன் தான் கரண்ட் டே ஓப்பன் ஆகி டுடே லோவே வந்து எஸ்டே க்ளோஸ். ஓகேவா, அதில் லோ பிரேக் பண்ணிட்டாங்க, ஹையை பிரேக் பண்ணிட்டாங்க. மார்க்கெட் தேர்டு கேண்டில் நமக்கு கரண்ட் டே ஓப்பனையும் பிரேக் பண்ணி ஏடிஎம்மும் பிரேக் பண்ணி சிஇ ரேஞ்சையும் பிரேக் பண்ணி மேலே கொடுத்துட்டாங்க. அகைன் அங்கேருந்து ஒரு நல்ல ரேலி. ஓகேவா, பியூட்டிஃபுல்லாக கம்பைன்ட் ஹெட்ஜ். ஓகேவா, இதுக்கு இன்பிட்வீனில் சிங்கிள் ஹெட்ஜ் இருக்குது. நமக்கு இது கேல்குலேட் ஆட்டோமேட்டாக பண்ணதால ரவுண்ட் ஆஃபில் ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கிச்சு. ஓகேவா, நம்ம மேனுவலில் இன்பிட்வீனில் ஒரு 150ல் ஒரு ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணி ஒரு ஹாரிசான்டல் லைன் 150ல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அது சிங்கிள் ஹெட்ஜ். ஓகே, அது இங்கே இருக்காது. நம்ம எப்போவுமே ரெண்டு சார்ட்டையும் பார்த்து தான் ட்ரேட் பண்ணுவோம். ஓகேவா, இந்த கம்பைன்ட் ஹெட்ஜில் வந்து ரிஜெக்ட் ஆனவங்க பியூட்டிஃபுல்லாக. ஓகே, இது வந்து வீக்லி ஃபியூச்சர்ஸ். ஓகேவா, பியூட்டிஃபுல்லாக இங்கே வந்திருக்காங்க. இங்கே சிங்கிள் ஹெட்ஜ் இங்கே இருக்குது 150. ஓகே, இந்த சப்போர்ட் எடுத்து மேலே போகிறவங்க கன்சிஸ்டன்ட் மேலே போகல, அடுத்த கேண்டில் ஃபெயிலியர் ஆகி திரும்ப இங்கேருந்து ஒரு நல்ல ஃபால். ஓகேவா, இது ஸ்பாட்டுக்கான விவேப். இந்த விவேப்பில் சப்போர்ட் எடுத்தவங்க திரும்ப மேலே போக ட்ரை பண்ணுறாங்க. திரும்ப அங்கேருந்து ஃபெயிலியர் ஆகி விவேப்பையும் பிரேக் பண்ணி நம்மளோட சிஇ ரேஞ்ச் அண்ட் ஏடிஎம்மை பியூட்டிஃபுல்லாக டெஸ்ட் பண்ணுறாங்க. ஏடிஎம்மை சப்போர்ட் எடுத்த உடனே ஒரு நல்ல ரைஸு, திரும்ப அங்கேருந்து திரும்ப ஃபாலு. அகெயின் ஏடிஎம்மில் சப்போர்ட் எடுத்தவங்க ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக. ஓகே, இங்கே கிராஸ் ஓவர் கிடச்சிச்சு வருது. இங்கேருந்து பியூட்டிஃபுல்லாக நம்மளோட சிங்கிள் ஹெட்ஜ் வரைக்கும் போனவங்க திரும்ப அங்கேருந்து ஃபால். அகெயின் விவேப்பில் சப்போர்ட், திரும்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஒரு ரேஞ்சு நம்மளோட கம்பைன்ட் ஹெட்ஜ் போய் டெஸ்ட் பண்ணிவிட்டு கரண்ட் டே ஹையை பிரேக் பண்ண முடியல, திரும்ப அங்கேருந்து ஒரு ஃபால். அகெயின் சூப்பர் ட்ரெண்ட் விவேப். ஓகே,
போத் கன்சிடர். இங்கேயே நமக்கு கிராஸ் ஓவர் கிடைக்கல. இங்கே சப்போர்ட் எடுத்த உடனே கரண்ட்டை ஹையை பிரேக் பண்ணி ஒரு நியூ ஹை கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரீம் ஹையை டச் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் அது முடியாமல் சைட்வேஸ் போயிட்டு திரும்ப கிட்ட போகிறாங்க. ஒரு 4 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் கரண்ட்டே ஹையை கிரியேட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரீம் ஹையை டச் பண்ண முடியல. அங்கேருந்து ஒரு ஷார்ப் ஃபால். ஓகேவா, ஒரு நான் ஸ்டாப் ஃபால் நம்மளோட விவேப் வரைக்கும். விவேப்பை டச் பண்ணதுக்கப்புறம் ஒரு அகெயின் விவேப்பை தென் ட்ரெண்ட் லைன் ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணி கீழே வைக்கிறாங்க. கீழே வந்தவங்க திரும்ப இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி அகெயின் விவேப் மேலே போக முடியல. திரும்ப விவேப் ரிஜெக்ஷன். அகெயின் ஏடிஎம்மும் பிரேக் பண்ணி கரண்ட்டே ஓப்பன். ஓகேவா, கரண்ட்டே ஓப்பன் லெவலில் டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப சிஇ ரேஞ்சுக்கிட்டே மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. ஓகே, தென் இது நம்மளோட ஏடிஎம் எடுத்த ஸ்ட்ரைக்ஸு. இதில் நமக்கு ஓப்பனிங்கே நமக்கு ஸ்டாட்டிக் பிபிக்கு மேலே தான் டைனமிக் இருந்தது. ஸோ இந்த இடத்துல செல்லர்ஸ் பேனிக் ஆகிட்டாங்க. எப்பப்பெல்லாம் இங்கே பிபிக்கு மேலே போகுதோ, ஓகே, ஸ்டாட்டிக் மேலே டைனமிக் இருக்கோ, அங்கெல்லாம் செல்லர்ஸ் பேனிக் ஆவாங்க. ஸோ இங்கெல்லாம் நம்ம ஈஸியாக ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம் பையர்ஸ். ஓகே, எண்ட் ஆஃப் த டே இவங்க டிகே பண்ணி ஆகணும். ஸோ பியூட்டிஃபுல்லாக டிகே பண்ணி முடிச்சிட்டாங்க. ஓகேவா, இது அதோட ஆப்போசிட் புட் சைடு சேம். ஓகே, இன்றைக்கான ஐவி டேட்டா. ஐவி பியூட்டிஃபுல்லாக நமக்கு பாருங்க. மார்னிங்கே நமக்கு ஒரு கிராஸ் ஓவர் புட் சைடு ஜாஸ்தியாக இருந்திருக்கு. ஸோ மார்க்கெட் மேலே போச்சு. திரும்ப கிராஸ் ஓவர் சி சைடில் ஸ்லோ இன்க்ரீஸ் ஆகி கிராஸ் ஓவர். ஸோ மார்க்கெட் கீழே வந்தது. திரும்ப புட் சைடில் ஸ்லோ ஸ்டடியாக மேலே ஏறி ஒரு கிராஸ் ஓவர். அகைன் மார்க்கெட் மேலே போச்சு. ஓகேவா, இதுதான் இன்னைக்கு நடந்தது. தென் வீக்லி டேட்டா பார்த்துடலாம். என்எஸ்சியோட க்ளோசிங் டேட்டா. இன்னைக்கு ரேஞ்ச் நமக்கு 144 தான் கிடையாது. இந்த 144மே நல்ல ஸ்விங்காக தான் இருந்தது இன்னைக்கு. ஓகேவா, இன்னைக்கான 50%. ஓகே, 2597. தென் வீக்லி ரேஞ்சாக நமக்கு நியர்லி 340 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் லெவல் 350 400 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இந்த 4 டேஸுக்கான சார்ட். ஓகேவா, 4 டேஸாக நமக்கு நல்ல க்ரீன் ட்ரெண்ட் மூமெண்டமாக தான் இருந்திருக்கு. ஓகேவா, தென் நெக்ஸ்ட் நம்ம நாளைக்கு ட்ரேடிங்க்கு தேவையான ஏடிஎம் லெவல்ஸ். நாளைக்கு தேவையான ஏடிஎம் நம்ம 25,150 எடுத்திருக்கோம் நியரஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஓகேவா, ஸோ இந்த ஏடிஎம் பேஸ் பண்ணி நம்ம நாளைக்கு ட்ரேடிங்க்கு தேவையான லெவல்ஸை இன்றைக்கி மார்க் பண்ணியாச்சு. 25,150 ஏடிஎம். இது சிஇ ரேஞ்ச், பிஇ ரேஞ்ச். இது எஸ்டேட்டோட 50%. இது ஐவி ரேஞ்ச் 1, ஐவி ரேஞ்ச் 2, ஐவி ரேஞ்ச் 3, எக்ஸ்ட்ரீம் ஹை. இது சிங்கிள் ஹெட்ஜ், இது கம்பைன்ட் ஹெட்ஜ். புட் சைடில் ஐவி ரேஞ்ச் 1, ஐவி ரேஞ்ச் 2, ஐவி ரேஞ்ச் 3. இது சிங்கிள் ஹெட்ஜ், இது கம்பைன்ட் ஹெட்ஜ். இது வீக்லிக்கான 50%. ஓகேவா, நம்ம கொடுக்கக்கூடிய இந்த லெவல்ஸ் மட்டும் தான் நிஃப்டி ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் ஆகிறதுக்கான 95% வாய்ப்பு இருக்குது. நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, ஓகே, ஸ்லோவாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். ஓகே, உங்களுக்கு என்னோட கான்செப்ட் புரிஞ்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.